கெட்டுக்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு இருக்கு. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும்னுலாம் சொல்லியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் நம்ம பிடித்து கொண்டு நிச்சயம் எனக்கு நன்மை தான் நடக்கும், என் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, நான் என் சந்ததியை கர்த்தரை சேவிக்கிற சந்ததியா இருக்கு, நம்ம ஆசீர்வாதமா இருப்போம் என்று அப்படித்தான் நம்ம பேசணும். அப்படித்தான் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவர். அப்ப இந்த நித்திய ஜீவன்னு சொல்றப்ப நம்முடைய மனதுல நம்முடைய இருதயத்துல இந்த கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்மளை எந்த ஸ்தானத்துல வச்சிருக்காருன்னு அறிந்து கொள்கிற பொழுது பாத்தீங்கன்னா நமக்குள்ள நம்முடைய சுபாவமே மாற ஆரம்பித்து விடும். இப்ப வாசித்த யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல முதல் வசனம் பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அடுத்து சொல்றார், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனி கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லி இருக்கு, தன்னைத்தானே சுத்தமாக்கி கொள்ளுகிறவன் பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறவன் ஒருவனுமே இல்லை. எல்லாரும் கட்டப்பட்டு இருக்கிறோம், எல்லாரும் பாவியா இருக்கிறோம், யாரும் ஒரு மனிதர் காப்பாற்ற முடியாது. நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பாவமாகி நம்மை நீதிமான்களாக அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து அவர் புது சிருஷ்டியா மாற்றி இருக்கிறார். அப்ப இயேசு மெய்யான திராட்சை செடி, நம்ம கொடிகளா இருக்கிறோம். அந்த கொடி கனி கொடுக்கக்கூடிய கொடியா இருந்தா பிதாவாகிய தேவன் கனி கொடுக்கும்படி அதை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆனா கனி கொடுக்காத கொடின்னா அதை வெட்டி அதை அக்கினியில போட்டுறாங்க. அதுதான் அவர் சொல்றார், பிதாவாகிய தேவன் நம்ம கனி கொடுக்கும்படியாக அவர் தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. சங்கீதம் 127 அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு நல்ல நித்திரையை அளிக்கிறார். அப்படிங்கிறப்ப இந்த விசுவாசிக்கு கர்த்தரை எல்லாம் பார்த்து கொள்வார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆகையினால நான் கவலைப்படாம கர்த்தர்கிட்ட பாரத்தை இறக்கி வச்சுட்டு நான் நிம்மதியா தூங்க போறேன், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். நீதிமான்களுக்கு தான் நல்ல தூக்கம் கிடைக்கும், போனோடனே படுத்த உடனே தூங்கிடும். ஆனா பயத்திலையும் கவலையிலையும் குழப்பத்திலையும் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, விடிஞ்சா என்ன ஆக போகுதோ, நமக்கு என்ன அடுத்து வரப்போகுதோன்னு இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கப்ப தூங்க மாட்டான். ஆனால் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற அந்த எண்ணம் வர்றப்ப நமக்கு நன்றாக தூக்கம் வரும். கர்த்தர் நாம் தூங்குகிற பொழுது நம்மை பாதுகாக்கிறார், நமக்காக அவர் திட்டம் போட்டு செயல்படுகிறார், எல்லா சூழ்நிலையிலையும் அவர் ஜெயம் கொடுக்கிறவர்.